குட் ஈவினிங். சோம்பேறி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நல்ல சமையல் தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் ஒரு பிகினர், பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். 3/4 கப் வந்துட்டு துவரம் பருப்பு, கூடவே அந்த 1/4 கப் வந்துட்டு மூங் தால் போட்டு ஒரு குக்கரில் போட்டு நல்லா 2 டைம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுங்க. நான் போட்ட அளவுக்கு 2 ஃபுல் தக்காளி, கூட 4 பல்லு பூண்டு, 5 to 6 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும். மஞ்சத்தூள் கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் சீரகம், அப்புறம் சாம்பார் தூள் வந்துட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு அரைச்சி கொடுக்குறாங்கன்னா அது 2 ஃபுல் டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா வெளியே கொடுக்குற சாம்பார் தூளே நீங்கள் போட்டுக்கலாம். இதையெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு பிங்க் சால்ட் போட்டுட்டு எல்லாமே முங்குற அளவுக்கு தண்ணி நீங்கள் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 விசில் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா 5 விசில் கழித்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா மசீர மாதிரி இந்த கடைசல் வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். நல்லா ஆயில் வந்துட்டு ஆப்ஷனல் மட்டும்தான். இதெல்லாம் முடிச்சுட்டு தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு 8 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வரமிளகாயில் வந்துட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துக்கோங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெட்டி வச்ச இந்த சீட்ஸ் எடுத்த வரமிளகா 2, 8 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் லைட்டாக இது பண்ணிட்டு தாளித்து சாம்பாருக்குள்ளே போட்டு கடைசியில் கொத்தமல்லி தலையை வச்சு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 முட்டை போட்டு ஒரு தோசை போட்டு அப்படியே முடிச்சிங்கன்னா ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர் பிரேக்ஃபாஸ்ட்